ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதம் இன்னும் சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் வரப்போகுது. இந்த சூரிய கிரகணம் எத்தனாம் தேதி வருது, எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது, இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே ப்ரெக்னன்சி அப்போ சூரிய கிரகணம் அப்போ சில பெண்களுக்கு வந்து பயம் வரும். அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டக்குன்னு பார்க்கலாம். சூரிய கிரகணம் அப்படின்றது என்னென்னா, சூரியனோட ஒரு பகுதியவோ இல்லை முழு பகுதி நடுப்பகுதி ஏதாவது ஒரு பார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து நம்மக்கிட்ட இருந்து மறைச்சிரும். ஸோ நம்ம பூமியில் இருக்கோம், இங்கேருந்து நம்ம சூரியனை பார்க்கும்போது அதோட ஒரு பகுதி நமக்கு தெரியாமல் நம்மளால் நிலாவால் மறைக்கப்படுறது தான் சூரிய கிரகணம் அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடியது. இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 2-3 தடவை வந்து நடக்கும். ரொம்ப நேச்சுரலான ஒரு நிகழ்வு தான். என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த சூரிய கிரகணம் வந்து ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 12லேருந்து 13ஆம் தேதி இந்த சூரிய கிரகணம் வந்து முடியுது. இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி நைட்டில் தான் நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சூரிய கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து எந்த நாடுகள்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூரோப், ஆஃப்ரிக்கா, ரஷ்யா, இந்த மாதிரி நாடுகளில் தான் இந்த சூரிய கிரகணம் தெரியும். அதாவது நமக்கு நைட்டாக இருக்கும்போது பகலில் இருக்கக்கூடிய சில நாடுகளில் இந்த சூரிய கிரகணம் வந்து அவங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து தெரியாது. இந்திய நேரப்படி இந்த சூரிய கிரகணம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 12ஆம் தேதி நைட்டு 9:02 வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்குது. நைட்டு 9:02 ஆரம்பித்து அதிகாலை, அதாவது அந்த நைட்லேருந்து அடுத்து வரக்கூடிய 1:28 வரைக்கும், 13ஆம் தேதி அதிகாலை 1:28 நள்ளிரவுன்னு சொல்லலாம். ஸோ நைட்டு 9:02லேருந்து 10, 11, 12, 1:28 வரைக்கும் கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்திய நேரப்படி இது நைட்டில் தான் நடக்குது. அதனால இந்த சூரிய கிரகணம் நடக்கிறத நம்மளால் பார்க்கவோ உணரவோ முடியாது. இது வெளிநாடுகளில் தான் தெரியும். அதனால ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த டைமில் நீங்கள் பயப்படவே வேணாம். ஒருவேளை இந்த சூரிய கிரகணம் பகலில் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளியே போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் இந்த சூரிய கிரகணம் இந்தியா நேரப்படி நைட்டில் நடக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் டே டு டேயில் வந்து இந்த டைமில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ பண்ணலாம். அந்த டைமில் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரம் படுக்க ட்ரை பண்ணுங்கள். வெளியே போக வேண்டியது இருக்குது அப்படின்னா இம்பார்ட்டன்ட்னா போகலாம். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி நீங்கள் நார்மலாக இருப்பீங்களோ அதே மாதிரி இருக்கலாம். எந்த ஒரு பயமும் தேவையில்லை. இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரெக்னன்சி ரிலேட்டட் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.